நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல, அதுவும் உங்க போன் சாம்சங் மொபைல இருந்தா மட்டுமே இந்த வீடியோல காட்டக்கூடிய ஒவ்வொரு செட்டிங்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஆமாங்க, உங்களுடைய ஆண்ட்ராய்டு போனா சாம்சங் மொபைலை எப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல காட்ட போறேன். இந்த வீடியோல நான் டீட்டெயிலா காட்ட போறது இல்ல. டீட்டெயிலா காட்டணும்னா கண்டிப்பா வீடியோ லென்த் ஆயிடும். நீங்களும் பார்க்க மாட்டீங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அதனால சிம்பிளா ஷார்ட்டா உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். நீங்க வேணா உங்களுடைய சாம்சங் மொபைல்ல பயன்படுத்தி பாருங்க. அதே மாதிரி வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக் இன்ஜினியர்ல ஒரு டெலிகிராம் அக்கவுண்ட் இருக்கு. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்க யூடியூபோட நோட்டிபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா கேட்ச் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுடைய ஸ்மார்ட் போன சாம்சங் மொபைலில் கஸ்டமைஸ் ஈஸியாக பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ண முடியும். அவ்வளவு வசதிகளை இந்த சாம்சங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்று தான் பண்ணணும். அது என்னன்னா, சாம்சங்கோட ஸ்டோரில் போயிட்டு ஒரு சின்ன அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். மற்ற எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். நண்பர்களே, வழக்க போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுவும் சாம்சங் மொபைலாக இருக்கணும். சாம்சங் மொபைலாக இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோவில் காட்டக்கூடிய ஒவ்வொரு செட்டிங்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கேலக்ஸி ஸ்டோர் போங்க. அதுக்கப்புறம் குட் லாக் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனை மிக பிரம்மாண்டமாக கஸ்டமைஸ் பண்ணணும்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்க. இந்த லோகோவோட இந்த செட்டப்பை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஆல்ரெடி நான் ஒரு 2 அப்ளிகேஷனை நான் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனும் குறைந்த அளவு எம்பி கொண்டதாக இருக்கும். அதனால நீங்கள் தாராளமாக உங்கள் ஃபோனில் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அப்ளிகேஷனும் உங்கள் ஃபோனில் ஒவ்வொரு பகுதியையும் கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியே கொடுக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, லாக் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க. குயிக் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்க. கிளாக் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. நவ் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஹோம் அப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. நைஸ் ஷூட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 6-7 அப்ளிகேஷன் இருக்கு யூனிட் அப்படிங்கிற பகுதியில். ஸோ இதில் உங்களுக்கு உங்கள் ஃபோனுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷனை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கு. அதுலயும் ஒரு சில அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ டாப்ல பார்த்தீங்கன்னா கீஸ் கஃபே அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீ கஃபே அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா, உங்க ஃபோனோட இந்த கீபோர்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னமும் கஸ்டமைஸ் பண்ணணும் நீங்க விருப்பப்பட்டா இந்த அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிரியேட் அ மூவிங் வால்பேப்பர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. வால்பேப்பர் சம்பந்தப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யுவர் ஃபோன் ஆர் டேப்லெட் மோர் ஈஸிலி வித் ஜஸ்ட் ஒன் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனும் இதில் நீங்க பார்க்க முடியுது. சவுண்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை பார்க்கலாம். இந்த மாதிரி 2 பகுதிகளில் இத்தனை அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ இதை ஒவ்வொன்றா நான் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி டெமோ பண்ணி காட்டினா வீடியோ லென்த் ஆகிடும். ஸோ அதனால என்ன பண்ணிங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த அப்ளிகேஷன் அப்படி அழுத்தி பிடிங்க. இதில் அன்இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்கு. நான் ஆல்ரெடி ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்து இந்த அப்ளிகேஷனை ஹோம் ஸ்க்ரீன் நான் செட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டைல் யுவர் ஓன் குயிக் பேனல். அதாவது டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம், பிஎம், அப்புறம் கேமரா ஐகான் இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. அதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இந்த செட்டப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விசிபிலிட்டி ஆஃப் இண்டிகேட்டர் ஐகான், ஒவ்வொரு ஐகான் டிஸ்பிளே வருது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கவனிக்கலாங்க. பாருங்க, ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன், எக்ஸ்பெண்டட் பேனல், அதோட ஐகானை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம், அப்புறம் ஏர்பிளேன் மோட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைஃபை, உதாரணத்துக்கு வந்து மொபைல் டேட்டா சிக்னல், மேலே மொபைல் டேட்டா சிக்னல் காட்டுதா, அதை கூட நீங்கள் ஆஃப் பண்ணலாம். இந்த பாருங்க, பார்த்தீங்களா, முதல்ல மொபைல் டேட்டா சிக்னல் நீங்கள் பார்த்தீங்க, இப்போ இல்லை. இப்போ இதை எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். பேட்டரி ஐகான், அதை நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா பேட்டரியோட ஐகான் வந்து மறைஞ்சிரும். மறுபடியும் ஆன் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கிளாக் செட்டிங், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் மிக முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏஎம் பிஎம் டாப் லெஃப்ட்டில் காட்டுதா, இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிஎம் போயிடுச்சு. ஆன் பண்ணிங்கன்னா மறுபடியும் பிஎம் டிஸ்பிளே ஆகிடுச்சு. அப்புறம் இந்த கிளாக் லெஃப்ட்டில் இருக்குது, நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரைட்டில் கொண்டு வரணும், ரைட்டில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செவலை இந்த மாதிரி நிறைய வசதிகள் இந்த ஒத்த அப்ளிகேஷன் இருக்குது. இது முழுக்க ஒரு குயிக் பேனலில் வந்து கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஃபோனில் இந்த குட் லாக்கை வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள், செமையாக இருக்கும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக உங்களுடைய சாம்சங் மொபைலுக்கு இது ஒருத்தான ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். பயன்படுத்துங்க, பொறுமையாக நிதானமாக அப்ளை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். அதே மாதிரி இது பயனுள்ள வீடியோவாக இருந்தால்
இருந்தால் கண்டிப்பாக 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கு. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.